Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th chemistry most important questions தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதோட லிங்க்கு ப்ளஸ் வந்து பிடிஎஃப் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஸ்டாஃப்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதுக்கடுத்து நம்மகிட்ட வரக்கூடிய கொஷின்ஸில் அதில் செலக்டிவான கொஷின்ஸ் சரிங்களா, எது முக்கியமானதோ அதுதான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய டைம் சொல்லியாச்சு, எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளை நம்பி பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எந்த சேனலில் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இது எல்லாமே கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்கிட்ட கேட்டு எங்களுடைய ஸ்கூல் குரூப்பில் வரக்கூடிய கொஷின்ஸு அது எல்லாமே தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக படிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்பிக்கை இல்லாமல் நான் அந்த கொஷின்ஸ் வருமா வராதா அப்படின்னு டவுட்லேயே படிச்சுன்னா கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ லெசன் வைஸாக ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டோம். இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன படிக்கணும், ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக அப்டேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்ஸ்லையுமே அதுலேயுமே 15 கொஷின்ஸுக்கு இருக்குது சரிங்களா. அது வந்து என்னென்ன கேட்பாங்க அந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதோட பிடிஎஃப்மே இருக்குது. ஸோ அதோட லிங்க்கு அண்ட் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் தரேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி லெசன் வைஸ் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க்கு டைப் ஏ அண்ட் பி அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம் கிடையாது. ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இந்த கொஷின்ஸை என்ன பண்ணிக்கங்க, படிச்சுங்க சரிங்களா. டைம் கிடைச்சா முடிஞ்சு அப்டேட் பண்ணுறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தே தீருன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கு சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு, நான் படிக்கிறதே 20 கொஷின்ஸ் தான் படிக்கணும், அந்த 20மே பப்ளிக் எக்ஸாம்ஸில் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா. ஏன்னா நேற்று இல்லை பயாலஜி எக்ஸாம்ஸுமே நடந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் ஈஸி தான் அண்டு க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க, ஆன்சர்ஸை வச்சு கொஷினும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா, அது வந்து சாப்டர் வைஸாக போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் அதையுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு சில பேர் நம்ம அனலைஸ் போட்டிருந்தோம், அனலைஸ்னால் கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதோட பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு சரிங்களா, எது கேட்டிருக்காங்க, எது வந்து கேட்கல, எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதோட லிங்க்கும் தரேன், ப்ளஸ் வந்து நம்ம 4-in-1 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணோம், அதோட இதுவும் நான் தரேன். அதுக்கடுத்து 1 மார்க் டெஸ்ட்டு சரிங்களா. 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் சரிங்களா, அதோட பிடிஎஃப் எல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயின் பண்ணாத பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் பிடிஎஃப் வந்து கிடைக்கல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே கெமிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது எல்லாமே படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அந்த சாப்டர் வைஸாலே இருக்கிறத புக் பேக்கு எல்லாம் இன்டீரியர்லாம் மிங்கில் ஆகிடும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான செலக்டிவான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ பிடிஎஃப் வந்து அதோட வீடியோட லிங்க் இருக்குது, அந்தந்த வீடியோவில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபோட லிங்க்கு நான் இதில் வந்து தரேன் சரிங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.